வணக்கம் எல்லோருக்கும். நாம் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறோம். என்னன்னா, நல்ல நாளோ கெட்ட நாளோ அப்படின்ட்டு நமக்கு கிடையவே கிடையாது. எது நல்ல நாள் எது கெட்ட நாள் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம மனசை நாம் எப்போ லேசாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம வச்சுக்கிறோமோ, அந்த நாளெல்லாம் பெரிய சந்தோஷமான நல்ல நாளாக நம்ம கருதலாம். கெட்ட நாள் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய எண்ணத்தையும் கடும் பாரத்துக்குள்ளும் மிகப்பெரிய சுமையை தூக்கி சுமக்கிற மாதிரியும், நாம் எதுவுமே இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பிரச்சனையை உருவாக்கி அதை பெரிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு நம்ம மனசு என்னமோ அதை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறோம். வேடிக்கை பார்த்துட்டு நாமளே ஒரு ஊசியை வச்சு குத்திக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிறோம். இதுதான் ஒரு கெட்ட நாளாகவே நான் கருதுகிறேன். எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லோருமே நல்லவங்க தான். ஆனால் வாழுகின்ற வாழ்க்கை சூழலில் பல்வேறு விதமான மனிதனுடைய வெறுப்புகள் நிறைய விஷயங்கள் உண்டு. தனக்கு பிடிக்கிற விஷயங்களை வாழ்நாளில் நடக்காமல் இருக்கும்போது மட்டும்தான் மனுஷன் தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு வாழ்கிறான்னு அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை தான் இந்த பதிவு. அப்போ எல்லாருமே எல்லா நாளுமே சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் தான் நமக்கு வாழ்க்கையை கொண்டு போய் காட்டும். கடைசி வரைக்குமே அந்த பிரச்சனையை தேர்வு காண்றதுக்காகவே நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளும் முடிஞ்சு போயிடும், நம்மளோட பிரச்சனைகள் தீராது. எதையுமே பிரச்சனையாக நினச்சாதான் பிரச்சனைகளை பெரிய விஷயமாக நினைக்காம, பெரிய பூதாகரமாக நினைக்காம, நம்மளால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒன்றா அப்படின்னு எளிதாக நம்ம கடந்து போகும்போது தான் மனசு இலகுவாக லேசாக இருக்கும். இல்லைன்னா மனம் முழுக்க அழுத்தங்களோடும் வேதனைகளோடும் என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சலங்களோடும் வாழ்க்கை ஓடும். அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நடுக்கடலில் துடுப்பு இல்லாமல் விட்டுட்டா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி கடந்து போகிறது, நீந்தி செல்றதுன்னா, நம்ம துடுப்பு ஆகிய நம்மளுடைய 2 கை தான் நமக்கு நம்பிக்கையை தருது. அந்த கைகளை கொண்டு அந்த துடுப்புகளாக அந்த தண்ணீரை விலக்கி நாம் முன்னேற செல்லணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கிற, நாம் முன்னோக்கி செல்கின்ற அளவுக்கு நம்முடைய மனசையும் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் நம்ம உழன்று கொண்டே இருப்போம். வாழ்க்கை மிக அழகு. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு வழியை தேடுவோம், முயற்சி செய்வோம். துன்பத்தையும் அப்பப்போ அனுபவிப்போம். எப்போதுமே துன்பத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகலாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வெறும் லைக் மட்டும் இல்லை, இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி. முடிஞ்சால் கரிகாலை கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.